திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தெப்பக்குளம் தெருவில் உள்ள கடையின் முன்பு பைக்கை நிறுத்திய நபரை கடை உரிமையாளர் கத்தியை காட்டி மிரட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வர்ஷினி. திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் தெப்பக்குளம் தெருவில் நேற்று இருசக்கர வாகனத்தில் வந்தவர் உணவு அருந்து கடையின் அருகே ஓரத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு எதிரே உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்துவதற்காக சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து கடையின் உரிமையாளரான பெண் கத்தியுடன் இருசக்கர வாகனத்தை நகர்த்த சொல்லி தகாத உரிமையில் பேசியுள்ளார். அதற்கு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சாலையின் ஓரத்தில் வைத்துள்ளேன், கடையை மறைத்து வைக்கவில்லை, தேநீர் அருந்துவிட்டு உடனே வாகனத்தை எடுத்துவிட்டு என கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த பெண் இருசக்கர வாகனத்தின் முன்பாக டயரை கத்தியால் வெட்டி மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியிலே ரவுடி அன்பு என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதே பகுதியில் பெண் ஒருவர் கத்தியால் டூ வீலர் டயரை வெட்டும் வீடியோவானது வைரலாகி வருகிறது. சாலையில் நிறுத்தியுள்ள வாகனத்தை எடுக்க சொல்லி எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண் கத்தியை வைத்து இருசக்கர வாகனம் முன்பாக டயரை வெட்டிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூகர்கள் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். பட்டப்பகலில் இருசக்கர வாகனம் நிறுத்தியதற்காக கத்தியால் இருசக்கர வாகனத்தை டயரை வெட்டிய சம்பவம் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.